வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடீஸ் சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜரில் இருக்கிற யூனிட் 5 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் தமிழ்நாடு வரலாறு தொடக்க காலத்தில் இருந்து 1565 வரை நம்ம பார்த்துட்ருக்கோம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து விஜயநகர பேரரசின் கீழ் தமிழ்நாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசின் கீழ் தமிழ்நாடு. விஜயநகர பேரரசர்களுடைய தென்னிந்தியாவின் மீது படையெடுப்பு வந்து முதல்ல வந்து குமார கம்னர் வந்து 1371 ஏப்ரல் எடுப்பார். இரண்டாவது வந்து இரண்டாம் புக்கர் வந்து 1378 எடுப்பார். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயர் வந்து தமிழ்நாட்டின் மீது படையெடுப்பார். எப்போ அப்படின்னா 1521 எடுப்பார். இவர் கைப்பற்றிய பகுதிகளை 3 ஆட்சி பகுதிகளாக பிரித்து அதற்கென தனியான வந்து ஆட்சி நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஆட்களை அவங்க வந்து செஞ்சி, தஞ்சை, மதுரை ஆகிய 3 பகுதிக்கும் வந்து 3 நாயக்கர்கள் மூலம் ஆட்சி செய்வார். இந்த கிருஷ்ணதேவராயர் வந்து விஜயநகர மன்னர்களிடையே தலை சிறந்தவர். ஓகேங்களா. இவர் தென்னிந்தியா மீதான படையெடுப்பை பற்றி கூறும் நூல் வந்து சௌசுந்தர சரிதம் அப்படின்னா இவருடைய தமிழ்நாடு படையெடுப்பை பற்றி கூறியிருக்கு. சவு சுத்தார சரிதம் அப்படிங்கிற நூல் வந்து கிருஷ்ணதேவராயர் தென்னிந்தியாவின் படையெடுப்பை பற்றி கூறுகிறது. சரிங்களா. கிபி 1356 மற்றும் 1378க்கு இடையில் சங்கம மன்னர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்ததின் மூலம் விஜயநகர பேரரசின் விரிவாக்கம் தொடங்கியது. அடுத்தது கிபி 1377-78 மதுரை சுல்தானத்தின் அழிவுடன் இன்றைய தமிழ்நாட்டின் பெரும்பகுதி இறுதியில் விஜயநகர பேரரசின் கீழ் வந்தது. அதுதான் இரண்டாம் புக்கருடைய படையெடுப்பு. விஜயநகர மன்னர்களின் ஆட்சி மதுரை சுல்தான்களால் மறுக்கப்பட்ட இந்து பெரும்பான்மையினருக்கு மத சுதந்திரத்தை மீட்டெடுப்பதன் மூலமும் இசை, கலை மற்றும் கைவினைகளின் மறுமலர்ச்சியாலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது முஸ்லிம்களின் ஆட்சி வந்து முறியடிக்கப்பட்டு இந்து மதம் வந்து விஜயநகர பேரரசு காலத்தில் வந்து செழித்தது அப்படின்னு சொல்லலாம். விஜயநகர ஆட்சியாளர்கள் முதன்மையான கன்னடம் மற்றும் சமஸ்கிருத படைப்புகளை ஆதரித்தாலும் அவர்கள் தமிழ் கவிதைகளிலும் ஆர்வம் காட்டிட்டு தான் இருந்தாங்க. கிருஷ்ணதேவராயர் இருசமய விளக்கத்தை எழுதிய சைவ மற்றும் வைணவம் பற்றி தான் வந்து இருசமய விளக்கம் கவிஞரான ஹரிஹரரை ஆதரித்ததாக அறியப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் விஜயநகர பேரரசின் தமிழ்நாட்டின் மீதான ஆதிக்கம் சரிந்தது. ஏனெனில் அந்த ராஜ்யத்தை பல சிறிய தலைவர்களாக சிதைந்தனர். அதுதான் வந்து செஞ்சி, தஞ்சை, மதுரை அப்படின்னு நாயக்கங்களாக இது. விஜயநகர பேரரசு ஹரிஹர மற்றும் புக்கா என்ற 2 சகோதரர்களால் நிறுவப்பட்டது. அவர்கள் டெல்லி பேரரசர் முகமது பின் துக்ளக்கால் பிடிக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக இஸ்லாமியத்திற்கு மாற்றப்பட்டனர். இஸ்லாமுக்கு மாற்றிய இவர்கள் வந்து மீண்டும் இந்துவாக மதமாற்றம் செய்து கொண்டனர். ஆனால் பின்னர் தப்பித்து முஸ்லிம் படையெடுப்பாளர்களுக்கு எதிராக ஒரு சிலுவை போரை இவர்கள் நடத்த தொடங்கினார்கள். கிபி 1336ஆம் ஆண்டு அவர்கள் துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர் என்ற நகரத்தை நிறுவினர். ஓகேங்களா. அதாவது வெற்றியின் நகரம் என அதுக்கு பேரு. இதை அவர்கள் தங்கள் தலைநகரமாக மாற்றி வடக்கு படையெடுப்பாளர்களுக்கு எதிராக மீண்டும் படையெடுப்புகளை மேற்கொண்டு இருந்தனர். இந்த படையெடுப்புகள் இறுதியில் டெல்லி சுல்தானியத்தின் படைகளின் பெரும் தோல்வியிலும் தென்னிந்தியாவில் இந்து ஆட்சியை மீட்டெடுப்பதிலும் உச்சகட்டத்தை அடைந்தது. அதாவது தென்னிந்தியாவில் இந்து சமயத்தினுடைய மீட்டெடுப்பதில் இந்த விஜயநகர பேரரசு முக்கிய பங்கு வகிக்கிறது. இவர்களுடைய இலக்கியம் இந்த காலகட்டத்தில் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் பேசும் பகுதியிலிருந்து வந்தன. இவை தமிழ் இலக்கியத்தை வளர்ப்பதில் குறிப்பாக கவனம் செலுத்தியது. நிலப்பிரபுத்துவ பாண்டியர்களால் ஆளப்பட்டன. சில கவிஞர்கள் விஜயநகர மன்னர்களால் ஆதரிக்கப்பட்டனர். ஸ்வரூபானந்த தேசிகர் அத்வைத தத்துவத்தை பற்றி 2824 பாடல்களை கொண்ட சிவப்பிரகாச பெருந்திரட்டு என்ற தொகுப்பை எழுதினார். விஜயநகர காலத்தில் தான். அவரது சீடரான துறவி
தத்துவராயர் பாதி எண்ணிக்கையிலான பாடல்களை கொண்ட குறுந்திரட்டு என்ற குறுகிய பாடல் தொகுப்பை எழுதினார். கிருஷ்ணதேவராயர் தமிழ் சைவ கவிஞர் ஹரிதாசரை ஆதரித்தார். இவரது இருசமய விளக்கம் 2 இந்து அமைப்புகளான வைணவ மற்றும் சைவம் ஆகியவற்றின் விளக்கமாக இருந்தது. 12ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு உருவான போது விஜயநகர பேரரசர்கள் தாங்கள் கைப்பற்றிய பகுதிகளுக்கு தளபதிகளை அரச பிரதிநிதிகளாய் அமர்த்தி ஆட்சி செய்தனர். தொடக்க காலத்தில் இப்பகுதிகள் விஜயநகர பேரரசுக்கு அடங்கி இருந்தன. விஜயநகர பேரரசு பலவீழந்தபோது தங்கள் ஆட்சி பகுதியில் தங்களை பலப்படுத்திக் கொண்டு பேரரசிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டனர். அதுதான் செஞ்சி, மதுரை, தஞ்சை நாயக்கர்கள் சொல்றாங்க. செஞ்சி, காளஹஸ்தி, தஞ்சாவூர், மதுரை ஆகிய நகரங்களை தலைநகராக கொண்ட நாயக்கர் ஆட்சி ஏற்படுத்தப்பட்டது. இவர்களின் தாய்மொழி தெலுங்கு ஆகும். அதாவது விஜயநகர ஆட்சியாளர்களுடைய தாய்மொழி தெலுங்கு. தஞ்சையில் கிபி 532 நாயக்கர் ஆட்சி தொடங்கப்பட்டது. இந்த தஞ்சை நாயக்கர் ஆட்சியில சிறப்பா இருந்தவர் திருமலை நாயக்கர். செஞ்சியில் கிபி 1526 தொடங்கியது அதாவது நாயக்கர்களுடைய ஆட்சி. மதுரையில் கிபி 1529 தொடங்கியது நாயக்கர்களுடைய ஆட்சி. மதுரை நாயக்கர்களே நீண்ட காலம் ஆட்சி புரிந்தனர். 1736 வரைக்கும் ஆட்சி புரிந்தனர். கிபி 1829ஆம் ஆண்டு தொடங்கி கிபி 1736 வரை மதுரையில் மட்டும் 207 ஆண்டுகள் இந்த நாயக்கர்கள் ஆட்சி புரிந்தனர். சரிங்களா? நம்ம இதுவரைக்கும் விஜயநகர மன்னர்கள் தென்னிந்தியா மீதான படையெடுப்பு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நாயக்கர்கள். விஜயநகர ஆட்சியின் கீழ் செயல்பட்ட தமிழ்நாட்டில் நாயக்கர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விஜயநகர பேரரசின் கீழ் தமிழ்நாடு, இதை பற்றி ஒரு சின்ன பார்க்கலாம். இந்த விஜயநகர பேரரசு 1356 to 1378 இடையில் சங்கம மன்னர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்ததன் மூலம் விஜயநகர பேரரசு விரிவாக்கம் பெற்றது. சரிங்களா? இந்த விஜயநகர பேரரசு தலைக்கோட்டை போர் அப்படிங்கிற ஒன்றை பாமனிய அரசர்களோடு தக்கான பாமனிய சுல்தான்களோடு போர் புரிஞ்சாங்க. அந்த போர் 1565 கிபி ஜனவரி 23 நடந்தது. இதுல விஜயநகர மன்னர் சதாசிவராயர். இவருடைய படை தளபதி ராமராயர். ஓகேங்களா? இந்த போரின் மூலம் விஜயநகர பேரரசினுடைய பலம் குறைஞ்சு போய் அவர்கள் ஒரு சிறு பகுதிகளை ஆள்ற மாதிரி வந்துருச்சு. சரிங்களா? இதனால விஜயநகர பேரரசே அழிந்தது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய இலக்கியம் இவருடைய தாய்மொழி தெலுங்கு இருந்தாலும் தமிழ் இலக்கியத்தில் தமிழ் பேசும் பகுதியிலிருந்து இவர்கள் இருந்ததுனால தமிழ் இலக்கியங்களையும் இவங்க வளர்த்தாங்க. ஸ்வரூபானந்த தேசிகர் அத்வைத தத்துவத்தை 2824 பாடல்களை கொண்ட சிவப்பிரகாச பெருந்திரட்டு அப்படிங்கிற தொகுத்து இதுக்கெல்லாம் விஜயநகர மன்னர்கள் உதவினார்கள். கிருஷ்ணதேவராயரால் தமிழ் வைணவ கவிஞர் ஹரிதாசரை ஆதரித்தார் கிருஷ்ணதேவராயர். விஜயநகர பேரரசர்கள் தங்கள் கைப்பற்றிய பகுதிகளில் தளபதிகளை அரச பிரிவுகளை நியமித்து ஆட்சி செய்தனர். அவ்வாறு நியமிக்கப்பட்டவர்கள் தான் செஞ்சி, மதுரை, தஞ்சை நாயக்கர்கள். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த 3 நாயக்கர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.